சொல்லப்போனா ஒரு பைசா செலவு இல்லாம இந்த தேங்க்ஸ் டு இந்த இந்த சிஜேபி அந்த கட்சி, அப்புறம் இந்த சினிமா பிரபலங்களுடைய பங்கேற்பு, இதனால இப்ப நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய அந்த நீலம் மாணவர் மையம் அது வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதை லான்ச் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, அங்கதான் அந்த அரசியல்ன்றது வருது. நீலம் பண்பாட்டு மையம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தலையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது, களத்துல இறங்கி இருக்கிறாங்க, செயல்பாட்டு களத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பாராட்ட வேண்டியதுதான், வரவேற்க வேண்டியது. இந்த துணிச்சல் கூட சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு 80% பேருக்கு இல்லை அப்படின்றதுதான் உண்மை. இதுல அவங்க உசிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அறுவடை செய்யறது, அதனுடைய பலன்களை அறுவடை செய்யறதுல யாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசியல் கட்சிகள். காங்கிரஸவே எடுத்துக்கங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா போடுறாரு, ஷோ பண்றாருன்னு எனக்கு புரியல. இது ஸ்டிக்கர் ஓட்டு, எவனோ ஒருத்தர் நடத்துற போராட்டம், யாரோ ஒருத்தவங்க வந்து சிந்தனை, அவங்களுடைய சிந்தனைகளை உருவாகக்கூடியது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு உங்களுடைய போராட்டமா எப்படி ஆக்கிக்கிற முடியும்? அதுல நேர்மையே கிடையாது. இது அப்ப இப்போ அரசியலுக்கு வர்றவரு திருமாட்ட இருந்து மற்ற தலைவர்கள்ட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு வர்றாரு. என்ன பாடம் அப்படின்னா, நீங்க தலித் முத்திரையோட போனீங்க அப்படின்னா நீங்க தலையெடுக்கவே முடியாது. அதனால திருமாவுக்கு போட்டி இல்லை, திருமாவை தாண்டிய ஒரு தலைமையா தலித் தலைமை, ஆனா தலித் அல்லாதவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைமை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரா வரணும்னு பாக்குறாரு. மற்ற கட்சிகளால முடியலன்ட்டு தான் தாவிக்காவே வருது. தாவிக்காவிலையுமே அந்த மாதிரியான ஒரு இடைவெளி இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. இப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு கட்சி வரலாமே, இன்னொரு கட்சி இல்ல பல கட்சிகள் வரலாம். அதனால இப்போ போராட்டத்துல இறங்குறோம், நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஆனா நாங்க வந்து உங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ணல, மக்களுடைய பிரச்சனையை வச்சுதான் பண்றோம் அப்படின்னு அந்த ஒரு மெசேஜை அப்படியே விஜய்க்கு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த நீலம் பண்பாட்டு மையம் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுமே பாஜகவிற்கு ஒரு விதத்துல மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியலாகத்தான் இருக்கும். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் அந்த நடத்தக்கூடிய வன்முறைகளை கண்டித்தும் வந்து நீலம் பண்பாட்டு மையம் மற்றும் நீலம் மாணவர்கள் இயக்கம் சார்பில் வந்து போராட்டம்ங்கிறது நடந்துச்சுப்பா. இந்த போராட்டம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? போராட்டம் ஒரு மக்களினுடைய பிரச்சனையை முன்வைத்து யார் முன்னெடுத்தாலும் அது வரவேற்கக்கூடியதுதான். அதுலயும் முக்கியமா நீங்க சொல்றீங்க மாணவர்களுடைய இயக்கமா ஒரு பிரிவு ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்களையும் நினைச்சு இந்த நீலம் பண்பாட்டு மையம் வந்து இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அப்படிங்கும்போது அது முழு மனதோடு வரவேற்க வேண்டியதுதான். அது நீலம் பண்றாங்க அப்படின்றது இல்லை, நீலம் இல்லாம சிவப்பு பண்ணாலும் நம்ம வரவேற்போம், பச்சை பண்ணாலும் நம்ம வரவேற்போம், கருப்பு பண்ணினாலும் நம்ம வரவேற்போம், இல்ல காவி பண்ணினாலுமே நம்ம வரவேற்போம். அது மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது, அதாவது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசை கேள்விக்கு உண்டாக்கக்கூடிய விதத்துல ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு யார் முன்வர்றாங்க அப்படின்னாலும், எந்த அமைப்பு வந்தாலும், எந்த கட்சி வந்தாலும் அதை நாம எல்லாருமே, பொதுமக்களாகிய நாம எல்லாருமே அதை ஆதரிக்கணும். ஏன்னா அது நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பிரதிநிதிகளா அவங்க வந்து களத்துல இறங்குறாங்க. அதாவது இந்த ஜனநாயக நாட்டுலப்பா 2 விதமான பிரதிநிதித்துவம் இருக்கு. ஒண்ணு, இந்த வாக்கு அளிப்பதன் மூலமாக நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நம்முடைய அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுத்து, அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவங்கள ஆட்சியில அமர்த்தி நமக்கான மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கான ஒரு அந்த அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கிறது. இது ஒரு மெத்தட், ஒரு வழி இந்த ஜனநாயகத்துல இருக்கிறதுல. இன்னொரு வழி என்னன்னா, இந்த மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவங்களுடைய அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக, அதாவது இது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்லை, இது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க மக்களுக்கு கடமை ஆற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்துல நான் தலையிடுவது
அதற்காக அதற்கான அந்த போராட்டத்துல அதை கையில் எடுக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தார்மீக அடிப்படையில இந்த ஒரு போராட்ட வடிவத்துல முன்னெடுக்கிறாங்க இல்லையா, மக்களுடைய பிரதிநிதிகளாக வர்றாங்க இல்லையா. இது போராட்டம்னா எதிர்த்து இருக்கிறத மட்டும் நான் குறிப்பிடல, மக்களுடைய தேவைகள், இந்த தேவைகளை முன்னிறுத்தி இந்த அரசு, அதாவது வாக்கு மூலமாக நம்ம அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள், அவங்க செயல்பாடுகள் சரியில்லாமல் இருக்கும்போது அவர்களுக்கு மக்களுடைய சார்பாக நின்று மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நினைவூட்டி அவர்களை செய்ய வைப்பது, செயல்பட வைப்பது, அந்த இதை செய்யறது இருக்குது இல்லையா, அவங்களுமே மக்களுடைய பிரதிநிதிகள் தான். அப்ப அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெமோக்ரஸில இந்த 2 அம்சங்களுமே இருக்கு மக்கள் ஆட்சியில. அதுல இது 2வது வகையான பிரதிநிதித்துவம். போராட்ட களத்துல இறங்கி இருக்கிறாங்க இல்லையா, அதனாலதான் சொல்றேன், அது யார் வேணாலும் இருக்கலாம். ஆளும் கட்சியை சேர்ந்த அமைப்புகளே கூட இந்த போராட்டத்துல இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா, இப்பவும் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஆட்சியில அந்த மந்திரி சபையில பங்கெடுக்கக்கூடியவர்களே அந்த ஆட்சி சில விஷயங்களை செய்ய தவறும் போது, அந்த அரசு தவறும் போது அதை சுட்டிக்காட்டி, அல்லது அந்த சில பாலிசிஸால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அல்லது செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சார்பாக கூட்டணி ஆட்சியில பங்கு பெறக்கூடியவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. அதனால கட்சிகள், அமைப்புகள், இல்ல தனிநபர்கள், யார் வேணாலும் இருக்கலாம், மக்களுடைய பிரச்சனை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதிகளாக களத்தில் இறங்குறத நம்ம வரவேற்கிறோம். நாமளுமே நம்மளால இயன்ற வழிகள்ல இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்திக்கிட்டு தான் வர்றோம். அதனால இந்த களத்துல நாமளுமே போராளிகளாகத்தான் இருக்கிறோம். அதாவது ஒரு இந்த டெமோக்ரஸியில மக்கள் ஆட்சின்ற அந்த ஃப்ரேமுக்குள்ள இருந்து நம்ம செயல்படக்கூடிய அம்சங்களை நான் இப்போ விளக்கி இருக்கேன். அந்த விதத்துல நீலம் பண்பாட்டு மையம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தலையில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது, களத்துல இறங்கி இருக்கிறாங்க, செயல்பாட்டு களத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பாராட்ட வேண்டியதுதான், வரவேற்க வேண்டியது. அந்த நீலம் மாணவர் இயக்கம் முன்னெடுத்த போராட்டத்துல திரைத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியினர் இதுல கலந்துக்கிட்டாங்கப்பா. முக்கியமா நிறைய இயக்குனர்கள், பாடகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்தியல் ரீதியாக இந்த நீலம் பண்பாட்டு மையத்தோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்கள், நீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இதை பங்கேற்றது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். சினிமா வச்சு, ஏன்னா ரஞ்சித் ஒரு திரைப்பட இயக்குனர், நீல பண்பாட்டு மையத்தினுடைய ஸ்தாபகர், அவருடைய நிறுவனர், திரைத்துறையில சேர்ந்தவர், சில நல்ல படங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து இந்த பண்பாட்டு ரீதியான அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளத்துல இருந்து ரொம்ப ஆக்டிவாகவே செயல்பட்டுக்கிட்டு வர்றவர். மக்களுடைய கலைகளை கொண்டாடுவது, அதை வெளிப்படுத்துவது, அதை முன்னால அதாவது மக்கள் முன்னால பொது வெளியில அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவது அப்படின்ட்டு நல்ல சிறப்பான செயல்பாடுகள் அந்த நீலம் பண்பாட்டு மையம். அதை ரொம்ப முனைப்போட அவர் செய்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும். அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவர் சொன்ன உடனே அவருடைய நண்பர்கள் அல்லது ஒத்த சிந்தனை உள்ளவங்க அவங்க எல்லாருமே ஒன்லைச் பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. ஒருமித்த கருத்து உள்ளவங்க, நீங்க அதை கரெக்டா சொன்னீங்க, ஒத்த சிந்தனை உள்ளவங்க சிலர் வந்திருக்கிறாங்க. இத திரைத்துறையினர் எல்லாருடைய கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு நிலவரத்துல நான் பார்க்க சில சினிமாக்காரவங்க எல்லாரும் 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ இவங்க அதாவது இந்த நீலம் பண்பாட்டு மையம் ஆர்கனைஸ் பண்ண இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க முன்வைக்க கருத்து இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப தீவிரமான கருத்தை முன்வைக்கக்கூடியவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சினிமா துறையில. இன்னொரு பக்கம் பாஜக இது மாதிரி மாணவர்கள் இந்த போராட்டக்காரர்கள் மீது நடத்திய அந்த தடியடி பிரயோகம், அதை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது இன்னும் கடுமையாக பண்ணியிருக்கணும். இதுல அந்நிய சக்திகள் ரொம்ப இருக்கு. உடனடியாக இவங்க எல்லாம் தேசிய
அந்த பாதுகாப்பு சட்டம் அது மாதிரி ஏதோ பெரிய அந்த ஒடுக்குமுறை சட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த சட்டங்கள் அடிப்படையில இவங்க எல்லாரையுமே பிடிச்சி உள்ள அள்ளி போட்டுறணும், ஜெயிலுக்குள்ள அள்ளி போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 2 முனை இருக்கு இல்லையா? அந்த எதிரெதிர் முனைகள். இந்த 2 எதிர் முனைகள்லயும் கருத்து உள்ளவங்க இருக்கிறாங்க. சினிமா துறையில, தமிழக சினிமால இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அதுல இப்போ வந்திருக்கிறவங்க அந்த மக்களுடைய பிரச்சனைய ஒரு மாடரேட்டான ஒரு அப்ரோச்ல அணுகக்கூடியவங்களா இருக்கிறவங்க. ரொம்ப தீவிரம் கிடையாது, ரொம்ப சோதாவாவும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது, வலதுசாரியும் கிடையாது. ஒரு மோரல்லஸ் ஒரு மிடில்ல இருக்கிறவங்க. ஆனா கொஞ்சம் இடது பக்கமா இருக்கக்கூடியவங்க. அவங்கதான் வந்து கலந்துருக்கிறாங்க இந்த போராட்டத்துல. அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஓகே. இந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றதுதான் மெயினா சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த போராடும் மாணவர்கள், இளைஞர்கள், ஜென்சி அப்படின்றது அந்த இதை வந்து கொண்டாடக்கூடிய விதத்துல போராட்டத்தை பாராட்டுறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மெயினா சொல்ல என்னன்னா இந்த நீட்டை ஒழிச்சிடணும் அப்படின்றதுதான் எல்லாரும் முன்வைத்த கோரிக்கையும். இந்த நீட்டை பத்தி நமக்கே உரிய வேறுபட்ட ஒரு பார்வை இருக்குது அப்படின்றத இதுலயும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். மற்றபடி அவங்க சொன்ன எல்லாத்தையுமே அதெல்லாமே நல்லதுதான். இன்னைக்கு காலகட்டத்துல கொஞ்சம் பேராவது சினிமாக்காரங்க இப்படி வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாங்களே அப்படின்றது நமக்கு ஆறுதலா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சினிமாக்காரருடைய தலைமையில தான் முன்னாள் சினிமாக்காரர் அப்படின்னா கோச்சுக்கிற போறாங்க. அதாவது நம்ம அவதூறாகவும் இழிவுபடுத்தியோ நம்ம சொல்லல. அவங்கள விஜய் ஒரு நடிகர் தானே, அவருடைய படம் தானே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால ஒரு நடிகருடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை முன்வைத்து இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் சிரமத்தை உரசல அதாவது நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இது இந்த போராட்டம். அப்படி இருந்துமே இவங்க இந்த நடிகர்கள் துணிஞ்சு கொஞ்சம் துணிஞ்சு ரொம்ப துணிச்சலும் கிடையாது. இந்த ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நீட்ன்ற அந்த இஷ்யூ அதனால நான் சொல்றேன். கொஞ்சம் துணிச்சலோட இவங்க வெளியில வந்து ஆளும் கட்சிக்கு விஜயனுடைய ஆட்சிக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அதாவது மனசு கசப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த விதத்துல அந்த துணிச்சலையுமே நம்ம பாராட்டணும். இந்த துணிச்சல் கூட சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு 80% பேருக்கு இல்ல அப்படின்றதான் உண்மை. இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. குறிப்பா வந்துட்டு மக்கள் தினந்தோறும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுமே நிறைய இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இந்த நிலையில இவங்க வந்து இந்த நீட் பிரச்சனை, இந்த நீட் விவகாரத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராட்டம் நடத்துறதுங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அடுத்து நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்றது அது வந்து தலித் மக்களுடைய கலைகளை கொண்டாடுவது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். தமிழ் தலித் மக்களுடைய வாழ்வியல் அதில் இருக்கக்கூடிய அந்த நேரிய அம்சங்கள், உயர்ந்த உன்னதமான அம்சங்கள், மதிப்பீடுகள் அதை கொண்டாடுவது அப்படின்றது எல்லாமே ஒரு முக்கியமான நோக்கங்கள்ல அதெல்லாமே முன்னிலையில இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு முதல் தடவையாக களத்துக்குள்ள இந்த போராட்ட களத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அது இந்த தலித் மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஓகே, அப்படி இல்லை. ஆனா நீட் என்று ஒரு பொதுவான பிரச்சனையை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது பொதுவாக மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நீட்டை விட இன்னும் முக்கியமான மற்ற பிரச்சனைகளும் இருக்கு. அதாவது இளைஞர்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இளைஞர்களை பாதிக்கக்கூடிய விஷயமே நீட்டை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. நான் பொதுவாக ஜாதி இல்லாம பொதுவாக மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே இந்த நீட்டை தாண்டி எவ்வளவு பெரிய அதாவது வாழ்வா சாவா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம லிஸ்ட் போட தேவையில்லை. எல்லாருக்கும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நீட்டை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த காணொலியில நம்ம விரிவாகவே பேசணும்.
அந்த நீட் பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குதுப்பா. பாடகர் அறிவு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாரு. 2 நாளைக்கு முன்னாடி. தொடர்ந்து இப்ப இந்த நேரத்துல இந்த பிரச்சனைங்கிறத கையில எடுத்திருக்கிறதுங்கிறது எப்படிப்பா? அவர் பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு, "நான் அனிதாவுடைய அண்ணனா இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் பாதிக்க கூடாது அப்படிங்கிறது." அனிதா இறந்துமே 10 ஆண்டுகள் ஆயிருச்சு. இப்ப இந்த நேரத்துல இந்த நீட் பிரச்சனைங்கிறத பூதாகரமாக எடுத்து போராட்டம் நடத்துறதுங்கிறது எப்படிப்பா? அது அதான் அது யாரோ ஒருத்தன் பாவம் சிரமப்பட்டு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்க இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கு, ஒரு 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 அணுகுமுறை இருக்குது, சில மதிப்பீடுகள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. அதோட சேர்ந்து அந்த நிறைய மாணவர்களுடைய அமைப்புகள், இளைஞர்களுடைய அமைப்புகள் அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி அவங்க முன்னெடுத்து அது ஒரு ரேஞ்ச்ல போய்கிட்டு இருக்கு. அது வேற லெவல் போராட்டமா போய்கிட்டு இருக்கு டெல்லியில. அதனுடைய தாக்கமா எல்லா இந்தியா முழுக்கவே நம்ம பார்க்க முடியுது. போராட்டம் இருக்கு. அது இந்த அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் இல்ல, நிறைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய அமைப்புகள் இந்த கருத்தை வலியுறுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டா, சிஜேபிக்கு சப்போர்ட்டா இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க இந்தியா முழுக்கவே. இது அதாவது சிஜேபியினுடைய போராட்டம், அவங்க முன்னெடுக்கிற போராட்டம், அவங்க இளைஞர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய போராட்டம். அது தெளிவா இருக்கு இல்லையா இந்த லைன்? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதுல அவங்க உசிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அறுவடை செய்யறது, அதனுடைய பலன்களை அறுவடை செய்யறதுல யாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசியல் கட்சிகள். இந்த அரசியல் கட்சிகள்லாம் யாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்துல இப்போ இந்த நீட்டை முன்வைத்து இவங்க போராட்டம் நடத்துறாங்க இல்லையா, அந்த நீட்டுக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு விதத்துல உடந்தையாக இருந்தவங்க தான். காங்கிரஸவே எடுத்துக்கங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா போடுறாரு, ஷோ பண்றாருன்னு எனக்கு புரியல. இது பிரச்சனை இளைஞர்களுடைய பிரச்சனை. அதாவது கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி அவங்களுடைய பிரச்சனை. அதாவது இந்த சிஸ்டம் எள்ளி நகையாடிய கரப்பாம்பூச்சின்னு சொன்ன அந்த கூட்டம், அந்த இளைஞர் கூட்டம், அவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டம். இதுல காங்கிரஸ் மாதிரியான ஒரு கிழக்கு தட்டி போன, ஒரு காலாவதி ஆகி போன ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி ஒரு ஷோ போடுறாரு. அப்படி போலீஸ்காரங்க வந்தா பிடிக்கிறாங்களாம், தூக்குறாங்களாம். செய்தி முடிக்கவே ராகுல் காந்தி, இந்த அம்மா பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் அப்படின்னு போயிடுச்சு. போராட்டம் அதுவா போராட்டம்? போராட்டம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கலாம், அதான் அந்த உண்ணாவிரதம் இருந்த அந்த பெரியவருடைய மனைவி அவங்க சொன்னாங்க, இது நேர்மையற்ற போராட்டம், காங்கிரஸ் நடத்துற போராட்டம் நேர்மையற்றது அப்படின்ட்டு. இதேதான் நம்ம தாவிகாவுடைய அபிஷியலான இதுல அந்த அறிக்கையில நம்ம பார்த்தோம். நம்ம முதலமைச்சர் விஜயினுடைய அந்த எக்ஸ் பதிவுல நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டிக்கர் ஓட்டம் எவனோ ஒருத்தர் நடத்துற போராட்டம், யாரோ ஒருத்தவங்க சிந்தனை, அவங்களுடைய சிந்தனையில உருவாகக்கூடியது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு உங்களுடைய போராட்டமா எப்படி ஆக்கிக்கிற முடியும்? அதுல நேர்மையே கிடையாது. இது அதாவது இவங்களால கூட்டத்தை கூட்ட முடியாது. காங்கிரஸ் எங்கெங்க இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கீங்களேன், அவங்க ஒரு 100 பேரை கூப்பிட்டு ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்க பார்ப்போம். காசு செலவு பண்ணாம நடக்கவே நடக்காது. ஒருவேளை இப்போ தாவிகா கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பசங்க யாராவது அவங்க வந்தாதான். ஏன்னா அவங்க இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் இல்ல, ஜாலியா வைப் பண்றதுக்கு, பிளாஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. இந்த செங்கோட்டையன் எல்லாம் இந்த கட்சியில சேர்ந்த உடனே அவரே அப்படியே அதிர்ந்துட்டாரு. பார்த்து அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்துட்டாங்க இந்த நம்ம டிவிகே பசங்க. அந்த மாதிரி டிவிகே ஆட்கள், அந்த கட்சி தொண்டர்கள், விஜயுடைய ரசிகர்கள் அவங்க வந்தாதான் காங்கிரஸுக்கு. முன்னாடி திமுக காரங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. இப்போ திமுக அதிகமா இப்போ தாவேகால இருப்பாங்க அந்த இளைஞர்கள். அவங்க யாராவது வந்தாதான் காங்கிரஸுக்கு. மற்றபடி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல எந்த பேஸ் இருக்கு, எப்படி நீங்க கூட்டு போராட்டம் நடத்த முடியும்? தேசிய அளவுலயே அதுதான் பிரச்சனை. எங்கேயுமே அவங்களால அந்த மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தியாக யாருமே இல்லை.
ராகுல் காந்தியே அவருடைய கரிஸ்மா அப்படின்னு ஒண்ணு இருந்திருந்தா அது எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு, நீர்த்து போயிடுச்சு. அது ரொம்ப டூ லாங், அப்படியே இழுத்து ப்ரொலாங் பண்ணிட்டாங்க. அதனால அவரு அந்த கரிஸ்மா வந்து செயல்படாத ஒண்ணு அப்படின்ட்டு ஆகி போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு பின்புலம், அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான உயிர் பிரச்சனை மாதிரி அந்த கட்சிக்கு இந்த தேவை இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துறாங்க. காங்கிரஸ் நினைச்சிருந்தாக்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா டெல்லியில? இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த சிஜேபி இல்லாம காங்கிரஸ் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? காங்கிரஸுக்கு எதிராக தான் கூட்டங்கள் வந்திருக்கு, ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே தலைமையில ஒரு அவரு அந்த கேங் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் இது பண்ணாங்க தெரியுமா, இதே ஜந்தர் மந்தர்ல. அப்போ வந்து காங்கிரஸ்க்கு எதிராக கூட்டம் கூடிச்சு, லட்சக்கணக்கில் மக்கள் கூடுனாங்க. அது இப்போ நடக்கிறது மாதிரி இந்தியா முழுக்கவே அந்த எதிரொலி இருந்தது. அதனால இந்த காங்கிரஸ் எப்படி இந்த ஒரு போராட்டத்தை அவங்களுடைய சர்வைவலுக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ அது மாதிரி நிறைய கட்சிகள் இந்த போராட்டத்தை அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படின்னு சில கட்சிகள் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. திமுக உதாரணமா இப்போ இதை பயன்படுத்துது. அதிமுக இதை முழுமையாக பயன்படுத்தல, அங்கேயுமே அவங்க போட்டோ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுக இதை வந்து நல்லா இதை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க, இதை பயன்படுத்திக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிற மற்ற அமைப்புகளோடு சேர்ந்ததுதான் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையமும் அவங்க ஆரம்பிச்சு களத்துல இப்ப இறங்கிட்டு இருக்கிற அந்த மாணவர்களுடைய அமைப்பும். அப்போ இதுக்கு பின்னாடி இப்ப இந்த நீலம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இளைஞர்களை குறிவைத்தும் ஜென்சிய டார்கெட் பண்ணியும் இவங்க நடத்துறது வந்து அரசியல் பின்புலம்ங்கிற நோக்கத்தோட தான் இவங்க இதை பண்ணாங்க, பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமாப்பா? ஆமா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இதுதான் இதுக்கு முன்னால நம்ம கேட்ட கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா. அதாவது மக்களுடைய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் இந்த நீட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க? அடுத்து இது நீலம் பண்பாட்டு மையம் என்பது தலித் மக்களை முன்னிறுத்தக்கூடிய, அதாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அப்படி கூட எடுத்துக்கிறோமே, எக்ஸ்க்ளூசிவா தேவையில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அவங்க அந்த மாணவர் அமைப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு களத்துல இறங்கும் போது அது தலித்து மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏன் இல்லாம போயிடுச்சு? ஏன் இந்த நீட்டு மாதிரியான ஒரு பொதுவான விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க? அதுவும் இந்த நீட் மாதிரியான பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீட்டை பற்றி தேசிய அளவுல, இந்திய அளவுல, உலக அளவுல, ஆக்சுவலா உலக நாடுகள் எல்லாமே இப்ப பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மோடி அரசு இதை எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு எல்லாம் கை மீறி போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இதனுடைய தாக்கம் அப்படியே வீச்சு போய்கிட்டே இருக்கு. ஊடுருவ வந்து அது அப்படியே பரவிக்கிட்டு வருது, உருவிக்கிட்டு வருது இந்த போராட்டத்தினுடைய தாக்கம். இப்போ இதை எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நீட் பிரச்சனை உதாரணமாக ரொம்ப தீவிரமாக ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் இந்த பிரச்சனையை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது, இது எல்லாமே ஒரு கேள்வி. இந்த கேள்வியினுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு கண்டிப்பா. அது என்ன அரசியல் அப்படின்னா, ஒண்ணு நம்ம அந்த அமைப்பை லான்ச் பண்றது இப்ப எளிதா போயிடுச்சு. மாணவர் அமைப்பு அப்படின்றது மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடியது அப்படின்றது, அதுக்கு இவங்க தனியா ஒரு கூட்டம் கூட்டி ஒரு மாநாடு நடத்தி செய்ய வேண்டிய தேவை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிரச்சனை இந்திய அளவுல பிரச்சனையாக இருக்கு. அது கரண்டா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஊடக வெளிச்சம் இருக்கு. அப்புறம் இவங்க வந்து சினிமா கவர்ச்சியும் கூடவே இருக்கு. ரஞ்சித் கூட சேர்ந்து அந்த சினிமா கவர்ச்சி, அந்த சினிமா பிரபலங்களுடைய பங்கேற்பு இருக்கு. அப்ப இது மாதிரி லான்ச் பண்றதுன்றது ஈஸியா போயிடுச்சு. ஒரு சொல்லப்போனா ஒரு பைசா செலவு இல்லாம இந்த தேங்க்ஸ் டு இந்த சிஜேபி அந்த கட்சி, அப்புறம் இந்த சினிமா பிரபலங்களுடைய பங்கேற்பு, இதனால இப்ப நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய அந்த நீலம் மாணவர் மையம் அது வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதை லான்ச் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, அங்கதான் அந்த அரசியல்ன்றது வருது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும், பட்டியல் இனத்தை சேர்ந்த அந்த ஒவ்வொரு ஜாதிக்குமே ஒரு கட்சி இருக்கு.
திருமாவளவனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா அதை அதை நம்ம அதாவது மக்களுடைய பார்வையில எப்படி இருக்குதுன்னா அது பறையர்களுடைய கட்சி அப்படின்னு இருக்கு. இவரு டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பள்ளர்களுடைய கட்சி அப்படின்னு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி அருந்ததியர்களுக்குன்ட்டு கட்சி. இப்போ இப்படி ஒவ்வொரு அதாவது பட்டியலினம்னு பொதுவா சொன்னாலும் அந்த பட்டியலினத்திற்கு உள்ளேயே ஒவ்வொரு ஜாதிக்கும் உட்பிரிவுக்கும் ஒரு கட்சியாக இந்த அரசியல் கட்சிகள் பார்க்கப்படுது. அதாவது ஜாதி அடையாளத்தோட தான் இந்த கட்சிகள் இருக்கு. அதாவது எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா அது வன்னியர்களுடைய கட்சி அப்படின்ற அந்த ஜாதி அடையாளத்தோட இருக்கா? அது டாக்டர் ஐயாவும் சரி, இப்போ அந்த அன்புமணி சின்ன டாக்டர் ஐயா இப்பதான் அவர் கட்சி தலைவர் அவரு அன்புமணியும் சரி, அவங்களும் நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அதாவது இத மக்களுடைய கட்சியா பாட்டாளி மக்களுடைய கட்சியாக மாத்திரம் வெறுமனே வன்னியர்களுடைய கட்சியாக மட்டும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சுக்கிடுவோம். வன்னியர்களுக்கு அவங்களுடைய கட்சி தான், ஆனா இது மற்ற கட்சிகளுக்கு எதிரான கட்சி கிடையாது, எல்லாரையும் அரவணைச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க, முடியல. இப்போ வரைக்குமே அது வன்னியருடைய கட்சியாக தான் இருக்கு. வன்னியர் கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் அந்த கட்சிக்கு வலுவும் இருக்கு. இந்த தேர்தலையுமே அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் திருமாவளவனுடைய கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த பறையர்களுடைய கட்சியாகத்தான் இருக்கு, பார்க்கப்படுது. ஆனா அவரு இந்த பறையர் அப்படின்ற அந்த முத்திரையை தாண்டி எல்லா மக்களுக்குமான ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாரு. அதுல ஒண்ணுதான் இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா மினிஸ்டராக இருக்கிறாரு. அவரு இந்த இந்த கட்சியில ஒரு கட்டத்துல வந்து கோலோச்சினவர் தானே, அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய பதவி எல்லாம் கொடுத்து அந்த கட்சியில திரும்ப வச்சிருந்தார். இப்போ அது மாதிரி எல்லாம் முயற்சிகள் பண்ணாலும் தலித் அல்லாதவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தாலுமே கூட இன்னும் அந்த முத்திரை மாறல. இதுதான் பின்னணிப்பா. இந்த பின்னணியில தான் இவர் வர்றார், ரஞ்சித் இவர் வர்றார். வந்து திருமாவளவனுக்கு எதிராகவோ இல்ல திருமாவளவனுக்கு போட்டியாகவோ வந்து இயக்குனர் ரஞ்சித் வராரு அப்படிங்கறது மாதிரி எடுத்துக்கலாமாப்பா? ஏற்கனவே நிறைய தலித் கட்சிகளா இருக்குது, இப்ப இவருமே வந்து வராரு. இப்ப திருமாவளவன் முன்னெடுத்த மற்ற ஜாதியினரையும் உள்ள எடுத்து நம்ம வந்து தலித்துக்கு இல்லாத கட்சி அப்படிங்கிறத மேம்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சிய அவரால செய்ய முடியாததை இப்ப ரஞ்சித் வந்து செய்வாரு அப்படிங்கறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, ஏறத்தாழ அந்த மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். அதாவது திருமாவளவன் முயற்சி பண்ணாரு, அவரால இந்த ஜாதி முத்திரையை கடந்து வர முடியல, அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. அதனால இந்த பின்னணியில தான் ரஞ்சித் வர்றவர் அவருடைய சினிமா பேக்ரவுண்டோட வர்றாரு. அது கூடுதல் அட்வான்டேஜ் அவருக்கு. இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, அந்த சினிமா அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் அடிஷனலா ஒரு ஸ்டிக்கர் இல்லை, இது வந்து அந்த கிளிச்சர் அந்த ஜிகினா இருக்கு இல்லையா, முகத்துல எல்லாம் நீங்க எல்லாம் இது பண்ணும்போது அங்க அந்த ஜிகினாவை கலந்துக்கிறீங்க, அப்படியே ஷைனியா இருக்கு தெரியுமா? ஏற்றாலும் அந்த மாதிரியான ஷைனிங் இந்த ஜிகினா வேலைதான் இந்த சினிமான்றது. கூடுதலா ஒரு கவர்ச்சியை, ஒரு அட்ராக்ஷனை, ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு 4 பேர் எக்ஸாம்பிள் முகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அந்த பின்னணி இவருக்கு இருக்கு, சினிமா பின்னணி இருக்கு. ஏன்னா இவரு ஒரு நடிகரா இல்லாம போயிட்டார், டிரெக்டரா இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு ஒரு ஃபாலோயிங் இருக்கு, ரசிகர் பட்டாளம் இருக்கு. இந்த சினிமா பின்னணி, அந்த சினிமா பின்னணி இவருக்கு இருக்கிறதுனால அந்த சினிமா மற்ற சினிமாக்காரர்களோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, இதோட தான் அவர் வர்றாரு. இத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்போ அரசியலுக்கு வர்றவரு திருமாட்டில இருந்து மற்ற தலைவர்கள் தலித் தலைவர்கள்ட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு வர்றாரு. அது என்ன பாடம் அப்படின்னா, நீங்க தலித் முத்திரையோட போனீங்க அப்படின்னா நீங்க தலையெடுக்கவே முடியாது. இந்த ஆம்ஸ்ட்ராங் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம், இத இப்ப கிருஷ்ணசாமியை சொன்னோம், திருமாவை சொன்னோம், இவருக்கு அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஜாதிக்குள்ளேயே அப்படியே அமுக்கப்பட்டாங்க. இது கடந்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆரம்பத்திலேயே இந்த தலித் இஷ்யூவோட உங்களை லிங்க் பண்ணிக்காம பொதுவான மக்களுடைய பிரச்சனையை நீங்க எடுக்கிறீங்க, அதுல நீங்க தலையிடுறீங்க அப்படின்னா இவருடைய எண்ணம் என்னவாக இருக்கு, அனுப்புற என்னவாக இருக்கு. அந்த மாதிரி பொதுவான மக்களுடைய பிரச்சனையை நம்ம கையில எடுக்கும் போது இந்த
எக்ஸ்க்ளூசிவா இவங்க வந்து தலித்துகளுக்கு மட்டும்தான், இந்த மாதிரி பறையருக்கு மட்டும்தான், பல்லருக்கு மட்டும்தான், இது அருந்ததியருக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த முத்திரை வராது. வரவிடாம தவிர்த்துட்டு அதை வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணிருக்குது. அது வரவிடாம செய்துட்டு பொதுவான ஒரு கட்சி. ஆனா தலித்து தலைவர்கள் முன்னெடுக்கக்கூடிய, தலித் மக்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி. தலித்துகளுக்கு தலித்துகள் முன்னெடுக்கக்கூடியது. ஆனா இது தலித்துகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடியது இல்லை. அவங்களுடைய நலனுக்கானது மட்டும் கிடையாது. இது எல்லாருக்குமானது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குறது. இப்போ நீட்ன்ற பிரச்சனை அந்த இதுக்கு ஒத்து வருதா? நீட்டு எல்லாருக்குமான பிரச்சனை. தலித் மக்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பா. ஆனா அதே மாதிரி எவ்வளவு தூரம் தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த அளவிற்கு இல்ல அதை விட அதிகமாகவே மற்ற ஜாதியினரும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இது வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான பிரச்சனை. அதுவும் இந்த இதுல இப்போ இந்த பிரச்சனை வந்து அதனுடைய உக்கிரமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப இந்த டயத்துல இந்த பிரச்சனையில இதை முன்வைத்து இவர் உள்ள இறங்கி இருக்கிறார். இறங்கி இதே மாதிரிதான் அவருடைய அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவான பிரச்சனைகள், மாணவர்களுடைய பிரச்சனைகள், அதுல சில சமயங்கள்ல வேணும்னா இந்த தலித்து அதாவது இந்த பட்டியலினத்து மக்களை, பட்டியலினத்து மாணவர்களை பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தொட்டுக்கலாம். ஆனா ஏன்னா அதை முழுசா கை கழுவிட முடியாது. அதுவும் இருக்கும். ஆனா இவங்களுடைய கவனம் முழுக்க பொதுவான எல்லா மாணவர்களுடைய பிரச்சனை, எல்லா மக்களுடைய பிரச்சனை அப்படி அமையும் நினைக்கிறேன். அடுத்து விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு அவங்க வருவாங்க கண்டிப்பா. இந்த நீர் பிரச்சனைக்கு வருவாங்க, தண்ணி பிரச்சனைக்கு, காவிரி நீர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே அவங்க வருவாங்க. இந்த மாணவர்கள் இந்த போராட்டம் இருக்கும். அப்புறம் அந்த ஜென்சின்னு சொல்றாங்க. அதுல இவரு அந்த ஜென்சியை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றாரு. அவருடைய அரசியலுக்கு, ரஞ்சித்தினுடைய அரசியலுக்கு எப்படி தயார் பண்றாருன்னு பாருங்களேன். களம் ஒரு ஃபோர்ஸ்டைட்டோட தான், ஒரு நீண்ட கால திட்டத்தோட தான் செயல்ல இறங்கி இருக்கிறாரு. முதல்ல ஒரு பண்பாட்டு ரீதியாக நீல பண்பாட்டு மையம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பண்பாட்டு தளத்துல அவரை நிறுத்திக்கிட்டாரு. அவருடைய இடத்தை உறுதி செய்துக்கிட்டாரு. அடுத்தது இப்போ இந்த இளைஞர்களை முன்வைத்து இந்த நீட்டு எதிர்ப்பு சூழல்ல அவர் ஒரு மாணவர் அமைப்பு அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்து இந்த இதுல ஒரு பொதுவான எல்லாருக்குமான இளைஞர்களுடைய லீடர் அப்படின்றது மாதிரி ஒரு விதத்துல சொல்ல போனா நம்ம விஜய் அரசியல்ல பெரிய அளவுல சாதிச்சிருக்கிறாரு இல்லையா? அந்த ஜென் சி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா வரைக்கும் இப்போ ஏறத்தாழ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் தான் இவரும் டார்கெட் பண்றாரு. ஆனா இவருக்கு உரிய அளவுல ஒரு சின்ன ஒரு பிகினிங் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு தொடக்கம். ஆனா அந்த தொடக்கம் வந்து விஜய் மாடல்ல தொடக்கமா இருக்கு. இந்த விஜய் மாடல்ல தொடங்குறது திருமா மாடல்ல இருந்து விலகியதா இருக்கு. அதுல உள்ள குறைபாடை நிவர்த்தி செய்து இது விஜய வந்து உள்ள கொண்டு வர்றாரு, இந்த இயக்கத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. அப்போ இவருடைய அரசியல் நிச்சயமா அவர் அரசியல்ல இறங்குவாரு. அவர் அரசியல்ல இறங்கும் போது திருமாவுக்கு போட்டியாக இருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருமாவை ஒரு போட்டியாளராக எடுத்துக்கலையே. திருமாட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. திருமாவை புறந்தள்ளி அவரை பைபாஸ் பண்ணிட்டு தான் இவர் வர பாக்குறாரு. அப்படி வரும்போது இவருக்கு பின்னாடி அந்த தலித்து இளைஞர்கள் கூட இருப்பாங்க. தலித் மாணவர்கள், அதாவது ஜென் ஆல்பாவை டார்கெட் பண்றாரு. ஜென் சி மட்டும் இல்ல, ஜென் ஆல்பா அவங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்குறாரு. அதனால திருமாவுக்கு போட்டி இல்லை, திருமாவை தாண்டிய ஒரு தலைமையா தலித்து தலைமை, ஆனா தலித் அல்லாதவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைமை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரா வரணும்னு பாக்குறாரு. அப்படி போறதுல என்ன ஆகும்னா இவென்ச்சுவலா இவரு அங்கங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதிக்குமாக இருக்கக்கூடிய அந்த பட்டியல் இனத்து கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஒரு கூட்டமைப்பு, தலித் ஒடுக்கப்பட்டோருடைய கட்சிகளினுடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த போற போக்கு அப்படிதான் தெரியுது. அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக அதுல ஒரு இவரு பெருந்தலைவராக இருப்பாரா அல்லது அந்த தலைமையில
ஒரு முக்கியமான நபராக இவர் ரஞ்சித் இருப்பாரா அப்படின்றது போக போகத்தான் தெரியும். ஆனா நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான அந்த ரோட் மேப்பு தெளிவாக நமக்கு தெரியுது. அது திருமாவை இப்போ முன்னிறுத்தி இருக்குது, அது சைட்ல வச்சிருக்கிறாங்க. அந்த திருமாவை கடந்து இவர் ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு பாக்குறாரு. அது திருமாவுக்கு எதிர்ப்பாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது போல புதிய புதிய கட்சிகள், இயக்கங்கள் அப்படி வர்றதுங்கிறது ஒரு தமிழகத்திற்கு தேவையான விஷயமா? இல்ல அப்படி வரக்கூடியவர்கள் யார் எடுத்தாலும் கட்சி ஆரம்பிக்கிற சினிமா அரசியலுக்கு வரப்போற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க வர்றவங்க எல்லாம் வந்துட்டு கோல் ஒன்ற முடியுமாப்பா? எல்லாரும் நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் எந்த நடிகரும் வர முடியாது அப்படின்னாங்க. இந்த இப்போ விஜய் வந்துட்டாரு. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது இந்த மக்கள் ஆட்சி முறையில எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. கட்சி ஆரம்பிப்பதற்கு உரிமை இருக்கு, அதற்கான ஸ்பேஸ் இருக்கு, அதற்கான தேவையுமே இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு கோணம், ஒரு குறை இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கு. அதாவது இப்போ தவிகா இப்ப ஆரம்பிச்சாங்க இல்லையா, இந்த புதிய கட்சியவே எடுத்துக்கோங்க, ஆட்சிக்கே வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்துட்டாலுமே கூட அவங்க முழுமையாக மக்களுடைய எல்லா மக்களினுடைய அந்த உள்ள கிடக்கையை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அங்கேயுமே ஒரு ஒரு போதாமை இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் சரி, அவங்களுடைய அணுகுமுறைகள், அரசியல் அணுகுமுறைகளையும் சரி, கள செயல்பாட்டிலையும் சரி, ஒரு கொஞ்சம் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளால முடியல இல்லையா? மற்ற கட்சிகளால முடியலன்ட்டு தான் தாவிக்காவே வருது. தாவிக்காவிலையுமே அந்த மாதிரியான ஒரு இடைவெளி இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. இப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு கட்சி வரலாமே, இன்னொரு கட்சி இல்ல பல கட்சிகள் வரலாம். அதனால கட்சிகளே வரக்கூடாது அப்படின்றது ஒடுக்குமுறையான ஒரு செயல், வன்முறையான ஒரு செயல். அது ஜனநாயக நாட்டுல கண்டிப்பாக அந்த மாதிரி கட்சி வரக்கூடாது அப்படின்னு பேசுறதுக்கே இடம் கிடையாது. கட்சிகள் வரலாம். ஆனா என்ன, நீங்க எந்த அளவிற்கு மக்களுடைய தேவையை, பிரச்சனையை, அவங்களுடைய ஆதங்கங்களை பிரதிபலிக்க போறீங்களோ, உள்வாங்கிக்கிறீங்களோ, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களோ, அதுக்கு ஏற்ற விதத்துலதான் மக்களுடைய வரவேற்பும் அதுக்கு இருக்கும். அப்புறம் என்னன்னா, கூடுதலா நம்ம ஏற்கனவே அறிமுகமானவங்க, இந்த திரைத்துறையில இருந்து வரக்கூடிய அந்த பின்புலம் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. அதுதான் நம்ம ரஞ்சித் விஷயத்திலேயே அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ரஞ்சித்துக்கு திருமாவுக்கு இல்லாத ஒரு கூடுதல் பலம் என்ன அப்படின்னா இந்த சினிமா பிரபலம் அப்படின்றது. அதனால எல்லா கட்சிகளும் வரட்டும்பா. நீங்களுமே ஒரு கட்சி ஆரம்பிங்களே. இப்ப நான் கட்சி ஆரம்பிக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா ரஞ்சித் வந்து விரைவிலேயே நீலம் பண்பாட்டு கட்சி அப்படிங்கறத ஒண்ணு ஆரம்பிச்சிருவாரா? இல்ல, அவரு என்ன பேர்ல கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியல, உறுதியா சொல்ல முடியாது. ஆனா கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்றத ஓரளவுக்கு உறுதியாக நம்ம கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது முடியுது. அது எவ்வளவு விரைவாக கட்சி அரசியல் கட்சி ஆகும் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அணுகுமுறையில ரொம்ப சூதானமா, ரொம்ப கான்சியஸா, எச்சரிக்கையா அடி எடுத்து வைக்கிறாரு. அதாவது ரொம்ப திட்டமிட்டு பண்றாரு, அது ஓகே. அப்புறம் ரொம்ப டெலிபரேட்டா பண்றாரு, ஓகே. டைம் எடுத்து பண்றாரு, ஓகே. ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த விஜயினுடைய மாடலை அப்படியே பின்பற்றாரு. அதுக்கு காலம் வரணும் அப்படின்ட்டு. இப்ப பாருங்களேன், இந்த நீட் பிரச்சனையில இந்த கான்டெக்ட்ல உள்ள வந்திருக்கிறாரு பாத்தீங்களா? ஒரு அமைப்பு, மாணவர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய பிரச்சனையில நாங்க களத்துல இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு பாத்தீங்களா? இந்த சாய்ஸ் இருக்குதுல்ல, இதுவே நீங்க பாருங்க. ஒண்ணு மக்களுடைய போராட்டமா இருக்கணும், எல்லா மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே சமயத்துல இந்த ஆளும் கட்சிக்கு எந்த விதத்திலையும் சங்கடத்தை கொடுக்காத பிரச்சனையாக இருக்கணும். நீட் நீங்க பாருங்க, இது வந்து இத சொன்னா இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல பிரச்சனையாக இருக்கு. எல்லாருமே இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. அதனால இது வந்து தமிழ்நாட்டுல
விஜயனுடைய தலைமையிலான ஆட்சிக்கு எதிரான பிரச்சனை கிடையாது. எப்ப நாங்க அந்த மாதிரி போராட்டத்துல இறங்குறோம், நாங்க வந்து முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஆனா நாங்க வந்து உங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ணல, மக்களுடைய பிரச்சனையை வச்சுதான் பண்றோம் அப்படின்னு அந்த ஒரு மெசேஜை அப்படியே விஜய்க்கு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த அறிவே அவர் போனார் பாத்தீங்களா, ஒரு ஸ்டண்ட், அதெல்லாமே ஒரு இதுக்குதான், இதனுடைய முன்னோட்டம் தான். இந்த கட்சியை அந்த மாணவர் அமைப்பை இப்ப லான்ச் பண்றாங்க பாத்தீங்களா, இதுக்கு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் அறிவு அங்க தலைமைச் செயலகத்துக்கு போனது. அங்க போய் இப்ப வழக்கமா இந்த சினிமா எல்லாமே, இந்த சினிமா பாணிப்பா, படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும், அப்புறம் அது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லரு, அப்புறம் அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா. ஏறத்தாழ அப்படி ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் அறிவு தலைமைச் செயலகத்துக்கு போனது. அங்க போய் அந்த ஆதரவு பயங்கரமான ஆளை அவர் கூப்பிட்டு அன்பா மிரட்டி அனுப்பி வச்சுட்டு அப்படித்தான் அவர் சொல்றாரு இல்லையா அறிவு அவர் பேசும்போது. ஆனா மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஏதோ முதலமைச்சரே பார்த்துட்டாரு, பார்த்து பேசி அப்புறம் ஆதரவு வந்து முதுகுல தட்டி கொடுத்து தோழமை உணர்வோட அவர் வழி அனுப்பி வச்சாரு அப்படின்லாம் மீடியால அப்ப பேசினாங்க. ஆனா இப்போ அறிவு அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற அதை போட்டு உடைச்சிட்டாப்ல. நான் அறிவு அங்க போனதுக்கே காரணம் எங்க மாதிரி இது வந்து இந்த நீட் பிரச்சனையை பத்தி அதுக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கு. தலைமைச் செயலகத்துல போய் அதாவது எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிறது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா நீட்டு பிரச்சனைக்காக இல்ல. நீட் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு சூழ்நிலையில. அதையும் தாண்டி இவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக அங்க போறாரு. அது என்ன அரசியல் காரணம்ன்றதுதான் அந்த லான்ச். இதுக்கு ஒரு முன்னோட்டம் அவர் அங்க போனது, அதுல வரக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி, ஒரு மீடியா அட்டென்ஷன், அது மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது. எப்படியோ அவருக்கு அந்த ஒரு அறிவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சா அன்னைக்கு. முதலமைச்சரை பார்த்தாரு, பார்க்கலன்றது இல்ல. இவர் ஆதவர்ஜனா பார்த்து அன்பா பேசினாரு, இல்ல மிரட்டி பேசினாரு அப்படின்றது இல்ல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா அதனால ஒரு அரசியல் அவுட்கம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீலம் பண்பாட்டு மையத்துக்கு கிடைச்சிருச்சு. அது வந்து ஆடட் ஒரு அம்சமாக, ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக போயிடுச்சு இந்த லான்ச். இப்ப இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச்ச கையாளுறாங்க. அது ஆளும் அரசுக்கு எதிராக எந்த செயல்பாட்டையும் அவங்க முன்னெடுக்க முடியாது. முன்னெடுத்து ஒரு கட்சியை புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடலாம் முடியாது. அண்ணாமலையே நீங்க பாருங்க, அவருக்கு இருந்த பேக்ரவுண்ட் எங்க, தேசிய அளவுல அவர் பெரிய ஆளா இருந்து கொடி கட்டி பறந்தவர் தான். அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. இப்போ வந்து ஒரு என்ஜிஓ ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாப்ல. இப்ப இதுக்கு அடுத்து அவர் வந்து கட்சியா போகணும் அப்படின்றதுல ஒரு பெரிய தடுமாற்றத்துல இருக்கிறாரு அவர். இது எல்லாமே கூட இவருக்கு ஒரு பாடம் தான். அதனால ஆளும் கட்சியை எதிர்த்தெல்லாம் அரசியெல்லாம் பண்ண முடியாது. அண்ணாமலை எதிரியாவது பேச்சு மூச்சு விடுறாரா பாருங்க. அதுக்கு ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லிட்டாங்க, எல்லாருமே சமாதானம். புதுசா இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அதனால ஒரு வருஷம் டைம் கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணாமலைக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. இவரு ரஞ்சித் வந்து இப்ப எவ்வளவு டைம் கொடுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த லாங்குவேஜ்க்கே இவர் போக மாட்டாரு, டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இந்த அரசு வந்து இவங்களுடைய அரசு மாதிரி தான், அப்படிதான் எடுத்துக்கிடுவார், அப்படிதான் அணுகுமுறை போகும். அனுசரணையான ஒரு அணுகுமுறையாகத்தான் போகும். அப்படி போறதுனால தாவிகாவிற்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சல நெருடலை கொடுக்கறது மாதிரி போகாம சாஃப்டா ஸ்மூத்தா. ஆனா அதே சமயத்துல இவருக்குன்ட்டு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா. இவருக்கு இலக்கு என்ன, கடைசியில அதிகாரத்தை கைப்பற்றுறதானுங்க, ஆட்சிக்கு வரணுன்றதானுங்க எல்லாருக்கும். அமைச்சராகணும், துணை முதலமைச்சராகணும், முடிஞ்ச தலைமை முதலமைச்சரா ஆகணும். அதுதானே இலக்காக இருக்க முடியும். ஆட்சியை கைப்பற்றுறதான இலக்கு, இறுதி இலக்கு. அதுல பல படிநிலைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுமே அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம் தான். அப்ப அந்த பயணத்துல இவர் போகணும் அப்படின்னு போறத இவரு ஒரு சுமூகமா போகணும் அப்படின்னு பாக்குறாரு. அதே சமயத்துல சினிமாவில இருந்து இவரை வேறுபடுத்தி ஒரு அரசியலை கொண்டு போகணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. இப்ப இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனால ஒரு விதத்துல சொல்ல போனா இது பாஜகவிற்கு ஏற்ற அணுகுமுறையாகத்தான் இருக்கும். அது தாவேக அரசை நீங்க விமர்சிக்கல அப்படின்னா ஏன் விமர்சிக்க மாட்டேன்றீங்க. அது வந்து பாஜக கூட இணக்கமாக போகணும், அந்த இணக்கமா போறதுல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றது தானே. அப்படிங்கும் போது இன்டிரெக்டா
இந்த நீலம் பண்பாட்டு மையம் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுமே பாஜகவிற்கு ஒரு விதத்துல மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியலாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ திருமாவளுடைய அரசியல் நீங்க பாருங்க, அங்கேயுமே தடுமாற்றம் வந்துருச்சு. அது வெளிப்படையாகவே சனாதனத்திற்கு எதிரான மதவாதத்திற்கு எதிரான ஒரு கட்சின்னு சொன்னவரே கொஞ்சம் நிலை தடுமாறி அமித்ஷா எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு அப்படின்ட்டு அவருடைய மகிழ்ச்சிய தெரிவிக்கக்கூடிய நிலையில வந்துருச்சு. அதுக்கு ஒரு சப்பக்கட்டு, ஒரு காரணத்தை சொல்ற நாகரிகம், அரசியல் நாகரிகம் அப்படின்னு ஒரு நம்ம சொல்றது மாதிரி இருக்கு. இதெல்லாமே பேக்ரவுண்ட்ப்பா. இந்த சூழ்நிலையில தான் இவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப அதான் இந்த சூதானமா வேலை அடி எடுத்து வைக்கிறாரு. இவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த அடின்றது வந்து இந்த பச்சை பிள்ளைங்க இந்த நடக்கிறதுக்கு பழகும் போது காலை அடி எடுத்து வைக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான, அதாவது தவந்துகிட்டே இருந்த பிள்ளை அப்படியே நிமிர்ந்து நிமிர்ந்து நின்று அந்த கால் எடுத்து வைக்கிற அந்த அந்த இது இருக்கு பாத்தீங்களா, தட் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது அந்த மாதிரி அப்படி மென்மையான ஒரு அடி எடுத்து வைக்க போறாரா, அல்லது ஒரு போர் வீரனுக்குரிய, களமாடக்கூடிய ஒரு வீரனுக்குரிய ஒரு நடையாக இந்த அடியை எடுத்து வைக்க போறாரா அப்படின்றது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நம்மளை பொறுத்த மட்டும் இப்ப இருக்க சூழ்நிலையை பார்க்கும்போது இவருடைய அடி சிறு அடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால இவர் கட்சி ஆரம்பிக்கிறது நிச்சயமாக இருந்தாலும் அது எவ்வளவு விரைவாக ஆரம்பிக்கும் அப்படின்றத உறுதியாக இப்ப நம்ம சொல்ல முடியும்.